திரு ஜேவிசி, உங்களுடைய அப்சர்வேஷன் இதை பற்றி இதை இப்படியும் பார்க்கலாமா? நீங்க வந்து அதிமுக பேஸை கவர்ற முயற்சி, அதனால தான் ஹி சைலண்ட் ஆன் ஏடிஎம்கே, அந்த பேஸ் தனக்கு வரும் அப்படின்னு நம்புறாரு அப்படிங்கிறீங்க. இப்படியும் பார்க்கலாமா? இன்னமும் கூட கதவுகள், அதிமுகவுக்கான கதவுகளை பாஜக திறந்து வைத்திருக்கிறது. இந்த ஒரு குட்வில் ஜெஸ்டர் மூலமா அதிமுகவை எப்படியும் கூட்டணிக்கு வர வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு லாஸ்ட் டிச் அட்டெம்ப்டா நரேந்திர மோடியோட இந்த போராட்டத்தை ஏன் பார்க்க முடியாது? இல்லங்க, ஐ டோன்ட் திங்க் சோ. அதாவது இது கண்ணாடி உடைஞ்சு போன கண்ணாடி. இது சேர்க்க முடியாத ஒன்று. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரசிற்கும் எதிராக திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பெயரை சொல்லி திரு அண்ணாமலை அவர்களின் கடின உழைப்பால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஹிஸ்டாரிக் குரோத்ல வளர்ந்திருக்கு. நீங்க அது வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஊடகங்கள் இருக்கக்கூடிய அனைவர்களுக்குமே, அரசியல் கட்சிகளுக்குமே அதனுடைய இன்டென்சிட்டி ஆஃப் த growth அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் த growth உங்களுக்கு அப்பதான் புரியும். அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க ஊடகங்கள் இருந்தா கூட நீங்க தினம் நீங்க வந்து ஃபீல்டுக்கு போய் சர்வே பண்ணி மக்களை பார்க்கறது கிடையாது, பார்க்கவும் முடியாது. ஏன்னா இப்ப நாங்க பார்க்கக்கூடியவர்கள், எங்களுக்கு வரக்கூடிய டேட்டா, எங்களுக்கு வரக்கூடிய மக்களினுடைய கருத்து என்ன கூறுதுன்னா, இந்த எலெக்ஷன்ல அஇஅதிமுக probably is fighting with நாம் தமிழர் for the third position. ஓகே, இங்க வந்து போட்டியே பல இடங்கள்ல கொங்கு மற்றும் தென் மாவட்டங்கள் மற்றும் வடக்கில் இருக்கக்கூடிய சில தொகுதிகள்ல திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டியே. அதே சமயத்தில் நான் மீண்டும் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆக்களிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அம்மையார் ஜெயலலிதா இருந்த பொழுதும், புரட்சி தலைவர் எடுக்க முடியாது, அம்மையார் ஜெயலலிதா இருந்த பொழுது அவர்கள் நேச்சுரலி they voted for ADMK. அந்த வாக்குகள் தான் இப்ப பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வருது. அப்படிங்கிற பொழுது இவர் வந்து ஜெயலலிதாவை எதுக்காக போடுறாருன்னா, நீங்க திமுகவை ரொம்ப அப்போஸ் பண்ணீங்க. அதே மாதிரி இப்ப என்னுடைய தலைவர் அண்ணாமலை, என்னுடைய தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பை வந்து தீவிரமாக காட்டிக் கொண்டிருக்கிறார். அப்படிங்கிறதும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான விஷயம். இது வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. இதற்காகத்தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். தேங்க்யூ வெரி மச் திரு ஜேவிசி. எப்படி இது முன்னெடுத்து போக போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த கூட்டணியில மேலும் யார் யாரெல்லாம் இணைய இருக்கிறாங்க, இன்னும் நிறைய கேள்விகள் தொடர்ந்து எழுந்திருக்கின்றன. தேங்க்யூ வெரி மச். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.